ஸ்ரீ பேச்சியம்மன் ஜோதிட நேயர்களே அனைவருக்கும் வணக்கம். உங்கள் ஜோதிடர் இளமுரு குமரன் பேசுகிறேன். 2025ஆம் ஆண்டு ஐப்பசி மாதம் மகர ராசிக்கு உண்டான பலன்களை இங்கே பார்ப்போம். இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மகர ராசி நேயர்களே, ராசிநாதன் சனி பகவான் 2இல் ஆட்சி பெற்று வக்ரம் பெற்று இருப்பது சற்று பேச்சில் நிதானம் தேவை. யார்கிட்டையுமே வேலை பார்ப்பவர்கள் அனைவரையுமே அனுசரித்து செல்ல வேண்டும். அதே இது உங்களுக்கு ராசியை குரு பார்க்கிறார். பல சங்கடங்கள் வந்தாலும் அது நன்மையாக மாறிவிடும். பேச்சில் மட்டும் நிதானம் தேவை. அதே இது 2ஆம் இடத்தில் ராகுவும் இருப்பது சற்று கவனமாக இருக்க வேண்டும் வாகன போக்குவரத்தில். அதே இது 2க்குடைய சனி ஆட்சி பெற்று வக்ரம் பெற்று இருப்பது வேலையில் நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தும். ராசியை குரு பார்ப்பதும் வேலையில் நல்ல மாற்றங்களை முன்னேற்றங்களையும் ஏற்படுத்தும். நிறைய பேர் திருமண வயதில் ஆண் பெண் இருபலருக்குமே கல்யாணம்னா தாமதமாகி கொண்டே போகிறேன் என்று நினைப்பவர்கள் புறாமே அதற்குண்டான வாய்ப்பு வீடு தேடி வரும். ஐப்பசி மாதம் இந்த ராசியை குரு பார்ப்பது வெகு சிறப்பாக இருக்கும். ஏற்கனவே திருமணம் ஆகி பிரிந்திருந்தவர்கள் ஒன்று சேரக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும். திருமணம் ஆகி நிறைய பேர் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் குழந்தை பாக்கியத்தை ஏற்படுத்தும். அதே இது உங்களுக்கு புதனும் சுக்கிரனும் 10 குடையவனும் 9 குடையவனும் பரிவர்த்தனை பெற்று ஆரம்பத்தில் இருப்பதும் மாத கடைசியில் 2 பேரும் ஒன்று சேர்ந்து சுக்கிரன் வீட்டில் சுக்கிரனோடு ஆட்சி பெற்று இருப்பது வெகு சிறப்பு. அதாவது சுக்கிரன் ஆட்சி பெற்று அங்கே புதன் சேர்ந்திருப்பது தந்தையால் நன்மைகள் ஏற்படும். தந்தை வழியை சார்ந்தவர்களுக்கு உங்களுக்கு முன்னேற்றங்களை கொடுக்கும். பொருளாதார வரவுகளை ஏற்படுத்தும். அதே இது வேலையில் இருப்பவங்களுக்கு புறாமே சகா ஊழியர்கள் ஒத்துழைப்பும் அனுசரிப்பும் கிடைக்கும் மாத இறுதியில் உங்களுக்கு. அதே சுயதொழில் புரிபவர்களுக்கு நல்ல லாபத்தை ஏற்படுத்தும். ஏன்னா அங்கே 10 குடையவனும் 9 குடையவனும் பரிவர்த்தனை அப்படிங்கும்போது தொழில் ஸ்தானத்தை நல்லா வலுப்படுத்தக்கூடியது விரிவுபடுத்தக்கூடியதையும் ஏற்படுத்தும். இந்த மாதம் சுயதொழில் ஆரம்பிப்பு நினைப்பவர்களுக்கு அதற்குண்டான வாய்ப்பு தேடி வரும். வேலை பார்க்கும் பெண்களுக்கு நல்ல முன்னேற்றங்களை கொடுக்கும். எதிர்காலம் சிறப்பானதாக அமையும். படிக்கும் மாணவர்கள் நல்ல மதிப்பெண் எடுப்பார்கள். உயர்கல்வி படிக்கக்கூடிய யோகத்தை ஏற்படுத்தும். அதே ஒரு சிலர் வெளியூர் வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய யோகத்தை உண்டாக்கும். வெளிநாட்டில் வேலையை தேடுபவர்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும். வெளிநாட்டில் வேலையில் இருப்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றங்களும் பொருளாதார வரவுகளையும் ஏற்படுத்தும். உங்களுக்கு இந்த மகர ராசி நேயர்கள் 11இல் செவ்வாய் இருப்பது மருத்துவத்துறை சார்ந்தவர்களுக்குமே நல்ல முன்னேற்றங்களை கொடுக்கும். குரு பார்ப்பது மருத்துவத்துறை சார்ந்தவர்களுக்கு நல்ல முன்னேற்றங்களை கொடுக்கும். அதே இது உங்களுக்கு இரும்பு சம்மந்தப்பட்டது எலக்ட்ரானிக்கல் சம்மந்தப்பட்ட துறைகளில் இருப்பவர்களாகவே நல்ல முன்னேற்றம் கொடுக்கும். ஏன்னா அங்கே சூரியன் நீசபங்க ராஜயோகத்தில் இருப்பது நல்ல முன்னேற்றங்களையும் வருவாயும் ஏற்படுத்தும். இந்த மகர ராசினர்கள் ஐப்பசி மாதம் பூரா வணங்க வேண்டிய தெய்வங்கள் வாரந்தோறும் சனிக்கிழமை தோறும் விநாயகப் பெருமானுக்கு அருகம்புல் சாற்றி 2 நல்லெண்ணெய் தெய்வம் போட்டு வழிபடுவது வெகு சிறப்பாக இருக்கும் என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். ஜோதிட இளமுரு குமரன். நன்றி, வணக்கம்.